குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ பிரசன்னம் மற்றும் வேத ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பிப்ரவரி மாத பலன்கள். ஒவ்வொரு மாதமும் கிரகங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். வருடத்துல மாறும், 2.5 வருடத்துல மாறும். சோ இந்த மாதிரி ஒரு சில கிரகங்கள் அதோடைய தாக்கத்தையும், அது எந்தெந்த இடத்துல பார்வை செலுத்துது, என்ன மாதிரியான விஷயங்கள் நம்மளுடைய லைஃப்ல ஒரு மாற்றத்தை தரும், அந்த மாற்றம் நல்லதா இல்ல நமக்கு அது கொஞ்சம் பாதகம் செய்யுமா, இல்ல நம்ம நினைக்கக்கூடிய மாற்றங்களுக்கு அது உதவுமா அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பொதுவா இந்த மாசத்துல தை மாதம் அப்படிங்கறதுல உங்களுக்கு தெரியும். சோ லாஸ்ட் மந்த்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன் மகரத்துல இருந்து, சோ மகரத்துல இருந்து அந்த சூரியன் வந்து சஞ்சாரம் செஞ்சிருக்கிறனால சோ கூட என்ன மாதிரியான கிரகங்கள் சேர்ந்திருந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது ஒவ்வொரு ராசிக்கும். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மாதம். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம 1 இருந்து 30 or 31 நம்ம வந்து இது பண்ணுவோம். இப்ப தமிழ் மாதத்துல வந்து மிட் ஆஃப் த மந்த்ல இருந்து தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். சோ அந்த வகையில சோ சூரியன் வந்து மகரத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ மகரத்துல என்ன மாதிரியான கிரகங்கள் இப்ப கோச்சாரத்துல இருக்கு அப்படின்னா, சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய். செவ்வாய் இந்த இடத்துல உச்சமா இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல வந்து இந்த கிரகங்கள் எந்தெந்த டேட்ல அடுத்தடுத்த வீடுகளுக்கு போகுது அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி காலபுருஷனுடைய 12ஆம் வீட்டுல சனி இருக்காங்க. காலபுருஷனுடைய 3ஆம் இடத்துல குரு வக்ரமா இருக்காரு. 5ஆம் இடத்துல கேது, 11ஆம் இடத்துல ராகு. சோ இதெல்லாமே நமக்கு தெரியும். சோ இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் வந்து ஒவ்வொரு கிரகங்கள் எந்த இடத்துல இருந்து இந்த மாற்றம் வந்து, சோ பிப்ரவரி 4ஆம் தேதி புதன் ராகுவோட இணைகிறார். சோ பிப்ரவரி 6ஆம் தேதி சுக்கிரன் வந்து ராகுவோட பயிற்சி ஆகிறார். அடுத்ததா வந்து பிப்ரவரி 12க்கு மேல சூரியன் ராகுவோட இணைகிறார். பிப்ரவரி 24க்கு மேல செவ்வாய் ராகு. சோ மகரத்துல இருந்து கும்பத்துக்கு இவங்க எல்லாம் வந்து திரும்பவும் ராகுவோட இணைகிறாங்க. சோ என்ன மாதிரியான விஷயங்கள், தாக்கங்கள் எல்லாம் நடக்குது அப்படிங்கறத இந்த பிப்ரவரி மாத பலன்களை பார்க்கலாம். ரிஷப ராசி மற்றும் லக்னக்காரங்களோட பிப்ரவரி மாத பலன்களை பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். சோ ரிஷப லக்னம் அப்படிங்கிறது 1ஆம் இடம். 6ஆம் இடம்க்குரிய சுக்கிரன் இப்போ வந்து 9ஆம் இடத்துல இருக்காரு. ஸோ மிட் ஆஃப் த மந்த் அவர் வந்து 10ஆம் இடத்துல ராகு கூட போய் சஞ்சரிப்பாரு. அப்படிங்கிற பட்சத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 9, 10 அப்படிங்கிற ஒரு கனெக்டிவிட்டியில நம்மளுடைய சுக்கிரன் வரும்போது, அதாவது லக்னாதிபதி வந்து 9ஆம் இடத்துல இருந்தாங்க அப்படின்னா பொதுவா ஸ்திர லக்னத்துக்கு 9ஆம் இடம் பாதகாதிபதி. அப்போ லக்னம் அந்த பாதகாதிபதி அப்படின்னு எடுக்கும் போது என்ன அப்படின்னா, பொதுவா இந்த டைம்ல எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ரிஷபம் ரொம்ப சூப்பரா இருக்கு, அது வந்து சனியை வச்சு மட்டும்தான். பட் இந்த கிரகங்கள் மாறும்போது கொஞ்சம் சில பல மாற்றங்கள் கொடுக்கும். ஸோ என்ன மாதிரியான மாற்றங்கள் கொடுக்கும் அப்படின்னா, ஸோ 2ஆம் இடத்துல புதனும் அந்த பாதகாதிபதியோட இடத்துல போறனால குடும்ப ரீதியான சில பிரச்சனைகள் வரும். வருமானத்துல கொஞ்சம் சில பிளக்சுவேஷன்ஸ் ஏற்படும். ஸோ 5ஆம் இடம் அப்படிங்கிறது நம்ம போடக்கூடிய பிளானிங்ல சில சேஞ்சஸ் வந்து கண்டிப்பா இந்த டைம்ல கொடுப்பாரு. ஏதாவது ஒண்ணு நம்ம போடக்கூடிய பிளான்ல வந்து அது ரிவர்ட் ஆகி நம்ம எதுக்கு நம்ம இந்த மாதிரி பிளான் போட்டோம், கொஞ்சம் யோசிச்சு பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற அந்த ஒரு செயல்திறனை யோசிக்கக்கூடிய இடத்துல ரிஷப லக்னக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்துல, அதாவது இந்த மாதத்துல அது நடக்கும். ஸோ நீங்க ஏதாவது ஒரு பிளான் பண்ணும்போது கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க, அது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ 7ஆம் இடம் 12ஆம் இடம் சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து உங்களுக்கு உச்சமாகறனால, அதாவது பாதகாதிபதியோட உச்சமாகறனால, இதுதான் பெண்களுக்கு வந்து செவ்வாய் அப்படிங்கிறது கணவனை குறிக்கும். ஸோ சில விஷயங்கள் வந்து அவங்க கிட்ட கொஞ்சம் பொறுமையா போறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் அந்த வாக்குவாதங்களை தவிர்க்கிறதும் நல்லது. அது மட்டும் இல்லாம ஸோ மிட் ஆஃப் த மந்த், அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் ராகுவோட சஞ்சரிக்கும் போது உங்களுக்கு வந்து செவ்வாய் ராகு இணைவு காம்பினேஷன்ல வரும். ஸோ வார்த்தைகள்ல வந்து பாத்தீங்கன்னா கவனம் தேவை. ஸோ இது எல்லாமே நீங்க பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம 10ஆம் இடத்துல உங்களுக்கு தொழில் முன்னேற்றம். ஸோ வேலைக்கெல்லாம் போறீங்க அப்படின்னா வேலையில நெக்ஸ்ட் பொசிஷன்ஸ் உங்களுக்கு வரப்போகுது. தொழில நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. நிறைய பண வரவு நீடிக்க போகுது. ஏன்னா புதனும் எல்லாம் போய் சஞ்சரிக்கும் போது ராகு அந்த இடத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப லக்ஸூரியா அந்த விஷயத்த கொடுப்பாரு. ஸோ இந்த காலகட்டத்துல, இந்த பிப்ரவரி மாதத்துல சில விஷயங்கள் நீங்க பொறுமையை எடுத்து கொண்டுட்டு போய் நீங்க கையாளும் போது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ 8க்கும் 11க்கும் உரிய குரு வந்து
வந்து வக்ரமா இருக்காரு. ஸோ 8ஆம் இடம் வக்ரமாகிறது நல்லது, ஆனா லாபஸ்தானங்கள் வக்ரமாக கூடாது. ஸோ நீங்க வந்து என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் நீங்க கடைபிடிக்கும் போது அந்த லாபஸ்தானம் இதாகும் அப்படின்னா, அடிமை விலங்குகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க நீங்க கொஞ்சம் ஃபுட் எல்லாம் கொடுத்தீங்க, இல்லை உங்களோட மூத்த சகோதரருக்கு நீங்க ஏதாவது கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்னா நீங்க ஹெல்ப் பண்றீங்க. எனக்கு மூத்த சகோதரர்கள் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல வயதானவர்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணும்போது உங்களுடைய லாபஸ்தானங்கள் இயங்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம ரிஷப லக்னக்காரர்களுக்கு வந்து 11ஆம் இடத்துல இருந்து சனி 3ஆம் பார்வையை பார்க்கும்போது சில தடைகள் தாமதத்தை கொடுத்து அந்த இடத்த வந்து உங்களுக்கு ஹையா கொடுப்பாரு. ஸோ இந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்து வந்துட்டு இருக்கும்போது உங்களுடைய இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ரொம்ப தனவரவு நீடிச்சு ஹாப்பியான மூமெண்ட்ஸ் எல்லாமே கொடுக்க போகுது. ஸோ இப்போ வந்து பிப்ரவரி மாதத்தோட ராசி லக்னக்காரர்களோட என்ன மாதிரியான கிரகங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, என்ன மாதிரியான தாக்கங்கள் நம்ம லைஃப்ல நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. நான் சொன்ன அந்த பரிகாரங்கள் எல்லாமே நீங்கள் பாருங்க. அதே மாதிரி நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் பொது பலன்கள் தான். எல்லாருமே வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுவீங்க, என்ன இப்படி சொல்றீங்க அப்படி சொல்றீங்க, என் வாழ்க்கையில வந்து இன்னும் பிரச்சனை தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்தை நீங்க வந்து வெரிஃபை பண்ணுங்க. ஏன்னா எல்லா கிரகங்களும் எல்லாருக்குமே நன்மை செய்யும் சொல்ல முடியாது, தீமை செய்யும் சொல்ல முடியாது. நான் டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜர் அப்படிங்கறதுனால நல்ல கிரகங்களை வந்து நல்லா அலசி ஆராய்ந்து இந்த தசா புக்தியில உங்களுக்கு யார் உங்களுக்கு ஃபேவரா பண்றாங்க, எந்த ஒரு கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணணும், எந்த ஒரு கிரகத்தை டீஆக்டிவேட் பண்ணணும், என்ன மாதிரியான சில ஒரு சூட்சம பரிகாரம் தான். நீங்க வந்து இதை செலவு பண்ணுங்க அதை செலவு பண்ணுங்க இன்னைக்கு வரைக்கும் என் கிளைண்ட்டுக்கு நான் சொன்னதே கிடையாது. சூட்சமமான வாழ்வில் பரிகாரங்கள் சொன்னாலே அந்த ப்ராப்ளம் சரியாயிடும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய இடத்துல சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், எத்தனை கோவில் போனாலுமே எனக்கு எதுவுமே சரியாகல, எதை தான் நம்புறதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறத ஃப்ரஸ்ட்ரேஷன் மைண்ட்ல இருப்பாங்க. பரிகாரம் பண்ணாலுமே அந்த பரிகாரம் நடக்கிறதுக்குமே அந்த ஒரு பரிகாரங்கள் செய்யணும். இதெல்லாமே வந்து கேட்கும் போது புதுசா இருக்கும், எவ்வளோ பண்ணியாச்சுங்கிற அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும், இனி யார் சொல்லி நம்ம கேட்கறதுங்கிறது இருக்கும். கரெக்டா அந்த கிரகத்தை நம்ம வந்து நட்சத்திரத்தையும் ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி எங்ககிட்ட நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களுடைய ஹாரோஸ்கோப், அதாவது உங்களோட சுய ஜாதகத்தை நீங்கள் வெரிஃபை பண்ணுங்க. கண்டிப்பாக எங்களால் முடிந்த எல்லாமே உங்களுக்கு நாங்கள் சொல்லி உங்களோட ப்ராப்ளமை எவ்வளோ சீக்கிரம் சரி பண்ண முடியுமோ அதற்கான வாழ்வியல் பரிகாரங்கள் சொல்லும் போது எல்லாமே சரியாயிடும். அதே மாதிரி எல்லாமே நிர்ணயிப்பது நம்மளுடைய கடவுள், நம்மளுடைய விதிகள் தான். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த விதியை மதியால் வென்று நம்மளுடைய பிரச்சனைகளை சரி பண்ணுவோம். வணக்கம், நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு 2026 பிப்ரவரி மாதம், அதாவது ஆண்டின் 2வது மாதமாகிய பிப்ரவரி எத்தகைய ஒரு மாதமாக, பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக ரிஷபராசிக்காரராக உங்களுக்கு இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போறோம். இது வந்து கோச்சார் அமைப்பில் ஆண்டு கிரகம் எப்படி இருக்குது, மாத கிரகங்கள் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் பொதுவாக பார்க்குறோம். உண்மையிலேயே உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் வரக்கூடிய தசாபுக்தியில் வைத்து தான் துல்லியமாக சொல்ல முடியும். அறிவியல் சார்ந்த ஒளி தத்துவம் மூலமாக, சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமாக இந்த பொது பாலன் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுதுங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, ரிஷபராசிக்கு ஆண்டு கிரகமாகிய குரு 2ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தை பார்க்கிறார், 10ஆம் இடத்தை பார்க்கிறார், 6ஆம் இடத்தை பார்ப்பது மாதம் முழுவதும் எந்த மாற்றமும் இல்லை. நல்ல ஒரு அமைப்பு. பணப்புழக்காட்டம், வரவேண்டிய பணம் வருவதற்கு, தொழில் மேன்மை அடைவதற்கு, இது எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்பு தான். அதே சமயத்தில் சனி பாருங்க 11ஆம் இடத்திலேயே நீடித்து அந்த மாதம் முழுவதும் இருக்கிறார், எந்த பயிற்சியும் இல்லை. அதே சமயத்தில் ராகு 10ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறார். ஸோ ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் வந்து ஓரளவுக்கு நல்லா பாசிட்டிவாக இருக்குங்க. மாத கிரகத்தின் சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா, ராசி அதிபதியாகிய சுக்கிரனே 9ஆம் இடத்துல ஒரு அந்த மாதத்தின் முதல் வாரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் வீக்ல இருந்து 10ஆம் இடத்துக்கு மாறுகிறார். 10ஆம் இடத்துக்கு மாறி குருவின் பார்வை பெறுகிறார். ஸோ செகண்ட் வீக் ஆஃப் பிப்ரவரியிலிருந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் மேன்மை, வேலை மேன்மை, வேலை முன்னேற்றம், டிரான்ஸ்ஃபர், ப்ரொமோஷன், எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஏன்னா 10ஆம் இடத்துக்கு ராசி அதிபதியும் மாறுறாங்க. கொஞ்சம் அதே வாரத்தில் பார்த்தீங்கன்னா புதன் மாறுறார். அதே சமயத்தில் ஒரு மிடில் ஆஃப் த மந்த்தில் சூரியன் 10ஆம் இடத்துக்கு வருகிறார். ஸோ தொழில், வேலை, உங்களுடைய ஸ்டேட்டஸ் இன் லைஃப், நீங்கள் எந்த ஸ்டேஜஸ் இன் லைஃப்பில் நீங்கள் இருந்தாலும் பரவாயில்லை, ஃபோக்கஸ் வந்து உங்களுடைய ஐடென்டிட்டி,
உங்களுடைய ஸ்டேட்டஸை குறிக்கக்கூடிய அமைப்புக்கு மேலே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு வேணுங்கிற தருணத்தை நீங்களே உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்புகள்லாம் காட்டுதுங்க. ஸோ இது வந்து இந்த ஒரு 15-20 நாட்கள் குறிப்பாக சொல்லணும்னா செகண்ட் வீக்லேருந்து சில விஷயங்கள் உங்களுக்கு இவ்வளோ நாளாக நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த அமைப்பு டக்குன்னு வருதேயா, நம்ம டக்குன்னு அதை யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து நல்ல விஷயத்துக்காக நடக்குது. ஏன்னா சனியே 11ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு ஏதோ இந்த 1.5 வருஷம் 2 வருஷத்தில் ஒரு லாபத்தையும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டையும் கொடுத்துக்கிட்டு போகணும் அப்படிங்கிறத இந்த மாத கிரகங்கள் குறிப்பாக ராசி அதிபதி மூலமாக எப்போ கொஞ்சம் பாசிட்டிவாக வருதோ அந்த நேரத்தில் நல்ல அமைப்புகள் நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஸோ சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் எல்லாமே 10ஆம் இடத்துக்கு வந்து ராகுவோட சேர்ந்திருந்தாலும் குருவின் பார்வை வந்து அந்த தோஷ நிவர்த்தியை கொடுக்குறார். கொஞ்சம் டென்ஷன்ஸும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம். பட் இருந்தாலும் வாழ்க்கையில் நாம் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ப்ரமோஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபர் அல்லது ஜஸ்ட் ப்ரமோஷன், அதே மாதிரி கார்ப்பரேட் செக்டாரில் ப்ரைவேட் செக்டாரில் இருக்கிறவங்க அவங்க எதிர்பார்க்குற ஒரு ரெகக்னிஷன் கிடைச்சி ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், இருக்கிற கம்பெனிலேயே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அல்லது வேறு கம்பெனி மாறக்கூடிய அமைப்பு. அதே சமயத்தில் தொழிலில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இன்னொரு டிவிஷன் புதுசாக ஆரம்பிக்கிறது, இன்னொரு தொழிலை ஆரம்பிக்கிறது, இருக்கிற தொழிலை அபிவிருத்தி பண்ணுவது, கிளைகள் போடுவது, டர்ன் ஓவர் இம்ப்ரூவ் பண்ணுறது, அது மாதிரி நல்ல விஷயங்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்புகள். குருவின் பார்வை 10ஆம் வீட்டில் 4 கிரகத்தை பார்ப்பதனால ரிஷபராசிக்காரர்கள் வந்து கடந்த 3-4 மாதமாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த மாதம் உங்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா ஒரு செகண்ட் வீக் மேலே கிடைக்கக்கூடிய அதே நல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான தசாபுக்திகள் போய் கொண்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ இந்த அமைப்பை வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்நியர் மூலமாக, வெளிநாடு மூலமாக இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அரிய வாய்ப்பு, ஒரு நல்ல ஒரு பிரேக் த்ரூ, புதுசாக ஏதோ ஒரு நல்ல ஒரு கான்ட்ராக்ட், நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாடு போகக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு. அதே சமயத்தில் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும்னு நினைக்கிற ரிஷபராசிக்கார மாணவர்களுக்கு நல்ல அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அட்மிஷன், விசா, அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே சமயத்தில் இப்போ தான் படித்து முடிச்சுட்டு ஒரு தொழில் அமைக்கக்கூடியவங்களுக்கு டக்குன்னு சில தொழில் அமையக்கூடிய அமைப்பு. இது எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே மாதிரி இல்லத்தரசிகளுக்கும் சில விஷயங்கள் வந்து அவங்களை எதிர்பார்க்கக்கூடிய வசதிப்படுத்திக்கிறது, அவங்க வீட்டை சில நல்ல விஷயங்கள் நடக்கிறது, வண்டி வாகனத்தில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறது, வசதிப்படுத்திக்கிறது, கோல்டு அது மாதிரி விஷயத்தில் வந்து கொஞ்சம் வாங்குறது, அது மாதிரி நல்ல நல்ல சுப விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. இது வந்து ஒரு பொதுவான ஒரு பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகம், அதாவது உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் வைத்து வரக்கூடிய உங்களுடைய திருக்கணித ஜாதகம் மூலமாக என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னத்துக்கு இப்போ நடக்கக்கூடிய தசா புக்திகள் எப்படி போய்கொண்டிருக்கிறது, நல்ல தசைகளா, எப்படி புக்திகள் போயிட்டுருக்கு. இப்போ கோச்சாரத்தில் பிப்ரவரியில் நல்ல மாதங்கள், நல்ல மாத பலன் கொடுக்குற மாதிரி அமைப்பு வரும்பொழுது அந்த தசா புக்திகளும் அது வாங்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கா அல்லது அது கொஞ்சம் டிலே கொடுக்குதா என்னங்கிறதெல்லாம் உண்மையே தசநாதன் புக்திநாதனோட வலு, திக்பலம், திருக்பலம், ஸ்தானபலம், மற்றபடி ஒரு கிரகங்களும் எந்த மாதிரி பார்வையில் இருக்கார், எந்த கிரகத்தோட காம்பினேஷனில் இருக்காருங்கிறதை பார்த்து எந்த கர்ம பலன் உங்களுக்கு வேலை செஞ்சு கொண்டிருக்கிறது, என்ன ஆதிபத்தியம் போய்கொண்டிருக்கிறது, எது மாதிரி விஷயங்கள் எது மாதிரி டைமில் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது, நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன, எது நமக்கு யோகமான தொழில், எது நமக்கு யோகமான படிப்பு, அதுக்கு தகுந்த விஷயங்களுக்கு நாம் அலைன் ஆயிருக்குமா, எந்த நேரத்தில் நமக்கு யோகங்கள் வரும், எந்த நேரத்தில் வேகமாக போகலாம், எந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் எல்லாம் தெரிந்து கொண்டு சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை பயணம், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முடிவுகளை நாம் வந்து அந்தந்த நேரத்தில் செய்து கொண்டு வேணால் தேவையற்ற எதிர்நீச்சல் போடுவது, பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையாக போகிறது, ராங் டைரக்ஷனில் போய் மாட்டிக்கிறது, அதே சமயத்தில் தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற டைம் வேஸ்ட், சமய விரயங்கள், இது எல்லாத்தையும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணி லைஃப்பை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி நம்மளுடைய கர்மா தான் நடக்குது, நம்ம கையில் எதுவும் இல்லைங்கிற ஒரு அமைப்பு தெரிந்து அந்தந்த நேரத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி முயற்சிகளை நாம் செய்து கொண்டு நம்மளோட கரெக்டான ரோல் பிளேயிங் நாம் செய்வேவானால் தேவையற்ற, அதாவது நமக்கு
எது எது விஷயங்கள் வராதோ, எந்த படிப்பு நமக்கு ஒரு நல்ல ஒரு யோகமான படிப்பாக இல்லையோ, எந்த தொழில் நமக்கு செட் ஆகாதோ, எந்த துறையில் நம்ம வேலைக்கு போனோம்னா நமக்கு growth ஸ்லோவாக இருக்குமோ, அதெல்லாம் தெரிந்து அதை அவாய்ட் பண்ணி நமக்கு நேச்சுரலாக எது இருக்குங்கிறத பார்க்கும்பொழுது உங்களுக்கும் அதில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தான் வரும். உங்களுக்கு அவயோக திசை போகிறப்ப தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகுமே ஒழிய, ஓரளவுக்கு நார்மல் யோகமான திசைகள் போகும்பொழுது உங்களுக்கு எதில் நீங்கள் ஷைன் பண்ணுவீங்கிறது உங்களுக்கே தெரியும். அதை நம்ம ஜாதகத்தில் சொல்லி டபுள் கன்ஃபர்மேஷன் பண்ணி அந்தந்த நேரத்தில் அந்தந்த முடிவுகளை, அதாவது அபிவிருத்தி பண்ணக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, வேலை மாற்றமாக இருந்தாலும் சரி, திருமண விஷயமா இருந்தாலும் சரி, குழந்தை பேறு விஷயமா இருந்தாலும் சரி, உடல்நல கோளாறு விஷயங்கள் எப்போ நமக்கு சரியாகும், எது மாதிரி விஷயங்கள் நம்ம போய்க்கணும், நம்மளுடைய வாழ்வாதாரம் வந்து தொழிலா, வேலையா, அல்லது வெளிநாடா, அரசு சார்ந்த விஷயமா, எது அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டுவேயானால் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற்று நம்ம நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.